மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு எக்ஸட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. அது எந்தெந்த டிவி அதுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணி வெளியிட்டாங்க, அந்த டிவி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இவங்க ஒரு 10,000 பேர்கிட்ட பேட்டி எடுத்துட்டு கருத்து கணிப்பு 5.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டது. அப்போ 10,000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்துட்டு இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ இது தமிழகத்தில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த 4 மணி போட்டி என்பது இது யாராலும் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாகவே கருதப்படுகிறது. இது விஜய் எத்தனை % ஓட்டு வாங்குவார், எத்தனை சீட்டு ஜெயிப்பார், நாம் தமிழர் எத்தனை சீட்டு ஜெயிக்கும், இருக்குமா இருக்காதா, ஏடிஎம்கே எத்தனை தொகுதி வரும், டிஎம்கே எத்தனை தொகுதி வரும்னு யாராலும் கணிக்க முடியாத தேர்தலாகவே இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் யார் ஜெயித்தால் யார் மக்களுக்காக வேலை செய்வார் என்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு யார் ஜெயிக்க வேண்டும்? இவங்களில் தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா தொங்கு சட்டசபையில் யாரு கூட கூட்டணி சேருவாங்க? விஜய் ஏடிஎம்கே கூட சேருவாரா?